தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் தொடரும் உயிரிழப்புகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் இனாங்குளத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேலாம்மாப்பேட்டையைச் சேர்ந்த வெண்ணிலா என்ற பெண் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டார். சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் என மருத்துவர்கள் கூறிய நிலையில் பிரசவத்திற்கு பிறகு தாயும் குழந்தையும் இறந்தனர். இதனால் வெண்ணிலாவின் உறவினர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் 10வது மாசம் டெலிவரிக்கு வந்திருக்காங்க. வலிக்குன்னு வந்திருக்குது. பிளட் வருதுமா, இதை பாக்கணும், டெஸ்ட் பண்ணணும். இல்லையா திருச்சிக்கு அனுப்பணும். திருச்சிக்கு அனுப்பணும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் வந்து குழந்தை செத்துச்சா உயிரா போச்சா ஆபரேஷன் பண்ணாங்களா பிறந்துச்சா எதுவுமே எங்களுக்கு ரீசன் தெரியல. நாங்க உயிருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் எங்க அம்மாவை எங்க வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. டாக்டர் எல்லாம் சேர்ந்து நான் வந்து காலை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிர் இல்லங்கிறது எனக்கு தெரியும். அந்த வரையும் அவங்க ஏமாத்திட்டு நான் பிடிச்சி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஏமாத்தினதே தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் இறந்துருச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாது அன்ன வரைக்கும். இதுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கணும். இந்த டாக்டர் மேல எல்லாத்துமே ஆக்ஷன் எடுக்கணும். பின்னர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் முறையான அறுவை சிகிச்சை அளிக்கப்படாததால் சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கண் பார்வை பறிபோனது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சேலத்திலே கூட அண்மையில் கண் சிகிச்சை பெறுவதற்காக சென்ற ஏழை எளிய மக்கள் கண் பார்வை இழந்து வந்தது. மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஊழியருடன் அந்த பணப்பரிவர்த்தனை தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு அங்கே சிகிச்சைக்காக சென்றவர் உயிரிழந்தார் என்கிற செய்திகளை பத்திரிகைகளின் மூலமாக நாம் படித்திருக்கிறோம். நல்ல மருத்துவ சேவையை ஏழை எளிய மக்களுக்கு தருகின்ற வகையில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மக்களின் சார்பில் வேண்டுகிறோம். ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளில் முறையான அறுவை சிகிச்சை அளிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.